தல தோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு கைஸ். இன்னொரு டைம் டெஃபினெட்லி நாட் இருக்கா இல்லையான்றத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அண்ட் நம்ம சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ் அடுத்ததா வரப்போற டோர்னமெண்ட் என்ன அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் கைஸ். அப்படியே வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தலை எம்எஸ்டி பத்தி பாத்துருவாங்க கைஸ். ஆன்லைன்ல நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட் சீசனா இருக்குமா இல்ல அடுத்த சீசன் ஆடுவாரா? அண்ட் அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு ஹிண்ட்ஸும் கொடுக்கல. பட் லேட்டஸ்டா ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா நம்ம சிஎஸ்கே அபிஷியல் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க தலை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுத்திருக்காரா நெக்ஸ்ட் சீசன் பத்தி. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம தலை பத்தி நமக்கு தெரியுமே, அவர் ஒரு மாயாவி, எந்த ஒரு ஹிண்ட்டும் தர மாட்டாரு. அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதுதான் சொல்லியிருக்காங்க. 2 months டைம் கேட்டிருக்காராம். 2 months கழிச்சு டிசிஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு போல. சரி, அது என்னடா அப்படி ஏன் 2 months கேட்டிருக்காருன்னு பார்த்தா, ஆல்ரெடி ஒரு நீ இன்ஜுரியோட தானே நமக்கு ஆடிட்டு இருந்தாரு கம்ப்ளீட் மேட்சஸும். ஸோ ஐபிஎல் முடிஞ்ச உடனே டைரக்டா லண்டன் போய் ஒரு நீ சர்ஜரி பண்ண போறாரு போல. ஸோ ஆப்வியஸா அது 2 months ஆகும். அது முடிச்சிட்டு சொல்றேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் வேற இருக்கு கைஸ். மினி ஆக்ஷனா சுத்தமா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம எம்எஸ்டிக்கும் தெரியும் மெகா ஆக்ஷனோட வேல்யூ என்னன்னு. இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டீம் தான் அடுத்த 5 yearsக்கு உங்களை காப்பாத்தும் கைஸ். இங்க ஏதாவது ஒரு சர்க்கிள் நடந்துச்சுன்னா சோலி முடிஞ்சுன்னு கிளியரா சொல்லிடலாம். அண்ட் ரீடென்ஷன் 4 or 5 தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதுல 3 or 4 இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் கூட ஸோ எம்எஸ்டிக்கு தனியா ஒரு ஸ்லாட் ஒதுக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா எம்எஸ்டி அது விரும்ப மாட்டாரு. இப்ப அவர் இருக்க ஸ்டேஜ்ல விக்கெட் கீப்பிங் ஒழுங்கா அவரால் கிளியரா பண்ண முடியல. பேட்டிங்கும் லாஸ்ட் 3 or 4 hours தான் வருவாரு. ஸோ மோஸ்ட்லி அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா கண்டிப்பா ரிட்டையர் ஆகிடுவாங்க தான் நினைக்கிறேன் கைஸ். அவரை நம்ம லாஸ்டா எல்லோல பாத்துருவோம் தான் நான் நம்புறேன். அண்ட் அவரும் அதை பத்தி எதுவுமே சொல்லிக்க மாட்டாரு கைஸ். நெக்ஸ்ட் ஆக்ஷன் முன்னாடி ஒரு ரீடென்ஷன் லிஸ்ட் வரும் பாருங்க, அப்பதான் நமக்கே தெரியும் தலை ரிட்டையர் ஆயிட்டாருன்னு. ஸோ அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தலை எம்எஸ்டி அடுத்த சீசன் ஆடுவாரா இல்ல இதுதான் அவரோட லாஸ்ட் சீசனா இருக்குமான்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஐபிஎல் நம்ம சிஎஸ்கேவோட ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம 1 month ப்ளூ சட்டை போட்டுட்டு இந்தியாவை சப்போர்ட் பண்ணலாம் வேர்ல்டு கப்புக்கு. பட் அதை முடிச்ச கையோட நமக்கு மஞ்சள் படைக்கு அகைன் நம்ம பேக் பண்ற சிச்சுவேஷன் வரும் கைஸ். ஆமா, நம்ம சிஎஸ்கேவோட தங்கச்சி பிரான்சைஸ் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் நடக்க போகுது கைஸ். எம்எல்சின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் லீக். அங்க லீக் மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை 5th இருந்து. அங்க நமக்கு ஃபாஃப் தான் கேப்டனா இருக்காரு. ஸோ ஜூலை 5th ஸ்டார்ட் ஆகி ஜூலை 28 வரை நடக்க போகுது கைஸ் இந்த டோர்னமெண்ட். அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பெருசா கான்ட்ரிபியூஷனே கிடையாது கைஸ். நீங்க டொமஸ்டிக் பிளேயர் யார் எடுத்தாலும் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் இங்க இருந்தெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக போன பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் மெயின் செல்லிங் பாயிண்டே. ஓவர்சீஸ்ல நமக்கு ஆல்ரெடி ஃபாஃப், கான்வே, சாண்டா ரீடைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக டேரல் மிச்சல், ஆரோன் ஹார்டி அண்ட் மக்ரம் 3 பேரை சைன் பண்ணியிருக்கோம். டீம் ஃபுல்லாக 2 many டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. கான்வே, ஃபாஃப், மிச்சல் இல்ல மக்ரம் இவங்க 3 பேர் கண்டிப்பா ஆடுவாங்க. அண்ட் பவுலிங் சுத்தமான போவர்ட்டி பவுலிங் அட்டாக்னே சொல்லலாங்க. ஸ்பின் அட்டாக் டீசென்டா இருக்கு. சாண்டர் இருக்காரு. தென் லாஸ்ட் சீசன் மோசின் எடுத்தாங்க. அவர் செமையா லெக் ஸ்பின் போட்டாரு கைஸ். நல்ல ஒரு வேரியேஷன் இருக்கு, நல்ல ஒரு பவுலிங் ஆக்ஷனும் இருக்கு. ஸோ அவர் நல்லா போட்டுருவாரு. ஸ்பின் அட்டாக் டீசென்டா இருக்கு. பட் பேஸ் அட்டாக் சுத்தமா பூரா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆப்வியஸா மீதி இருக்க ஸ்லாட்ல 2 அவுட் அண்ட் அவுட் பேஸ் பவுலர்ஸ் இல்ல பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் போவாங்க தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேர்ல்டு கப் முடிச்சுட்டு அப்படியே அதுல நல்லா பண்ற பிளேயர்ஸ் எடுக்க சான்சஸ் நிறைய இருக்கு. இல்ல ஆப்வியஸா அதுக்கு நடுலே அவங்க அனௌன்ஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ கண்டினியூஸா இதை பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்ததா வேர்ல்டு கப் ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கண்டினியூஸா கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கிரிக்கெட் அனாலிசிஸ் பத்தி இந்த சேனல்ல பார்ப்போம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.